Welcome back to my channel Vetri Law Today. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஹியூமன் ரைட்ஸ் பேப்பருக்கு நீங்க என்னென்ன புக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னு எப்படி படிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் என்னென்ன புக்ஸ் வாங்கினேன் அப்படின்னா நான் டோட்டலா ரெண்டு புக்கு ஒரு கைடு வச்சிருந்தேன். கைடு நான் சுத்தமா அதுல நான் எதுவுமே படிக்கல, 4 மார்க் கூட நான் கைட்ல படிக்கல. நான் ரெண்டு புக்கை வச்சுதான் படிச்சேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் யூ சந்திரா இந்த புக் வச்சு சில யூனிட்ஸ் இதுல ஃபுல்லா கவர் ஆகாது, சில யூனிட்ஸ் இதை வச்சு படிச்சேன். மிச்ச இன்னொரு புக் என்னன்னா மைனினோட ஹியூமன் ரைட்ஸ் புக். அது என்கிட்ட இப்ப இல்ல, ஜூனியர் பசங்கிட்ட இருக்கு. அவங்க தான் படிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தனால அவங்கள கொடுத்துட்டேன். மைனின் புக்கு அது போக உஷா ஜெகநாதன் கைடு வச்சிருந்தேன். உஷா ஜெகநாதன் கைட்ல நான் எதுவுமே படிக்கல. சில 4 மார்க்ஸ் புக்ல இல்லாத 4 மார்க்ஸ் இருக்கலாம். அது மேபி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல படிக்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் பொறுத்தவரை 4 மார்க் கூட நான் கைட்ல ரெஃபர் பண்ணவே இல்லை. எல்லாமே டோட்டலா இந்த 2 புக்ல தான் படிச்சேன். இந்த யூ சந்திரா புக்கு, அதுக்கப்புறம் மைனின் புக்கு, அதுக்கப்புறமா கைடு உஷா ஜெகநாதன் கைடு, இது 3 வச்சுதான் படிச்சேன். எப்படி படிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் நான் படிச்சேன். ஈஸியானா அந்த பேசிக் கான்செப்ட், ஆரிஜின் அந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம இதுலயே வீடியோ போட்டிருப்பேன் நான். அத மைனின் புக் வச்சுதான் படிச்சேன். அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் எங்களோட மேம் என்ன பண்ணாங்கன்னா UDHR, ICCPR, ICESCR இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே எங்க கிளாஸ்ல டீச் பண்ணிட்டு கம்பாரிசன் சார்ட் மாதிரி போட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ UDHRல ஆர்டிகல் 1ல என்ன சொல்றாங்க, ICCPRல என்ன சொல்றாங்க, ICESCRல என்ன சொல்றாங்க, ICCPR எதுக்கு கொண்டு வந்தாங்க, ICESCR எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற கான்செப்டை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா நம்ம எக்ஸாம் எழுதிடலாம். ரைட் டு ஒர்க், சில்ட்ரன்ஸோட ரைட்ஸ், வல்னரபிள் குரூப்ஸ் இந்த மாதிரி தான் வரும். இந்த கான்செப்டும் இந்த யூ சந்திரா புக் வச்சுதான் படிச்சேன். இப்படிதான் நான் படிச்சேன். மெயினா ஹியூமன் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அரியர் வாங்கக்கூடாது, அரியர் வாங்கினா பாஸ் பண்றது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு எந்த சின்ன கான்செப்டை கூட விட்டு வச்சிடக்கூடாது. HR பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், டஃபா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நான் என்னோட ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா நான் மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வாங்கல. ஏன்னு எனக்கும் தெரியல, பயங்கர டஃபா திருத்துனாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 12 மார்க்குக்கு பாத்தீங்கன்னா 15 கேஸ்லாஸ் எழுதியிருந்தேன். நான் கண்டிப்பா 15 கேஸ்லாஸ் இருந்திருக்கும். நான் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா கண்டிப்பா 15 கேஸ்லாஸ் எழுதியிருந்தேன். அபவ் 10 எழுதி இருந்திருப்பேன். ஆனா எனக்கு அப்படி எழுதி நான் கண்டிப்பா இதுல எப்படியும் அபவ் 80க்கு மேல வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல. நான் வாங்கின மார்க் பாத்தீங்கன்னா 67ஓ 68ஓ தான் நான் வாங்கினேன். 68ன்னு நினைக்கிறேன். 70க்குள்ளதான் வாங்கியிருந்தேன் நான். அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. HR பாத்தீங்கன்னா எங்க கிளாஸ்ல ஒரு 10 பேர் தான் பாஸ் ஆயிருந்தாங்க, மீதி எல்லாருமே அரியர் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒண்ணு கொஸ்டின் பேப்பர் டஃபா வரும், இல்லைன்னா நம்ம எங்கேயாவது கன்ஃபியூஸ் பண்ணி பாயிண்ட்ஸை மாத்தியோ செக்ஷன்ஸை மாத்தியோ நம்ம எழுதி இருந்திருப்போம். அப்படி இல்லைன்னா பயங்கர டஃபா வேல்யூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க கீ பாயிண்ட்ஸ் படி நம்மளோட ஆன்சர்ல அந்த பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மார்க்கும் போட மாட்டாங்க. அதனால HR பொறுத்தவரை கான்செப்டை படிக்கணும், ப்ரொவிஷன்ஸ், செக்ஷன்ஸ், ஆர்டிகல்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டா படிச்சுட்டு கேஸ் லாஸ், அதை விட ரொம்ப முக்கியம் கேஸ் லாஸை பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம எழுத முடியும். அதனால நான் அப்படிதான் படிச்சேன். எங்க மேம் எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே கம்பாரிசன் சார்ட் போட்டு கொடுத்ததுனால எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. அப்படிதான் நான் படிச்சேன். இதுதான் நான் HR-க்கு எப்படி படிச்சேன், என்னென்ன புக்ஸ் வாங்கினேன்றதோட எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.